இலங்கை. 1956 நடந்த பொதுத் தேர்தலில் சுதந்திர கட்சி வென்றது. இந்த கட்சிக்கு தலைமை தாங்கிய SWRD பண்டாரநாயக்கா இலங்கையின் பிரதமரானார். சுதந்திர கட்சி தனித்து இந்த வெற்றியை பெற்றுவிடவில்லை. பிலிப் குணவர்தனா தலைமையிலான இடதுசாரிகளும் CP டிசில்வா, விஜயானந்த தனநாயகே வழிநடத்திய வலதுசாரிகளும் சேர்ந்த கூட்டணிதான் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. புத்த பிக்குகள் வலதுசாரிகளின் பக்கமே நின்றனர். அரசியலில் இடது வலது என்ற இந்த கூட்டணி முரண்பாடு அரசிலும் எதிரொலிக்காமல் இல்லை. இடதுசாரிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் இடையே போட்டா போட்டியே நிலவியது. பண்டாரநாயக்கா அடிப்படையில் ஒரு வலதுசாரிதான் என்றாலும் கூட்டணி நிர்பந்தத்தால் சில மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார். பேருந்துகள், காப்பீட்டு நிறுவனங்கள், கொழும்பு துறைமுகம் ஆகியவற்றை அரசுடைமையாக்கினார். அத்தோடு நிற்கவில்லை பண்டாரநாயக்கா. நில சீர்திருத்தத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்தார். இது ஆட்சியில் அங்கம் வகித்த வலதுசாரி தலைவர்கள் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாயிருந்த புத்த பிக்குகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு புறம் இருக்க, எங்கும் சிங்களம், எதிலும் சிங்களம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து இலங்கையில் தமிழர்கள் இரண்டாம் குடிமக்களாக்கும் நிலைமையை உருவாக்கினார் பண்டாரநாயக்கா. தமிழர்கள் மீது சரமாரி தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. இதை எதிர்த்து தமிழ் கட்சிகளின் அமைதியான போராட்டங்களும் ஈவு இரக்கமின்றி ஒடுக்கப்பட்டதும் இவர் ஆட்சி காலத்தில்தான். தமிழர்களின் போராட்டம் உச்சகட்டத்தை எட்ட வேறு வழியில்லாமல் தமிழர்களோடு சமரசம் செய்து கொள்ளும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை அமைக்க முனைந்தார் பண்டாரநாயக்கா. இதற்கும் புத்த பிக்குகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழலில் ஒரு நாள் சோமராமா என்ற புத்த பிக்கு ஒருவர் பண்டாரநாயக்காவை சந்திக்க வந்தார். பிரதமரேயானாலும் மதகுருமார்கள் முன்னால் மண்டியிட்டே ஆக வேண்டும் என்பது சிங்களர்களின் மரபு. பண்டாரநாயக்காவும் அவ்வாறே சோமராமாவின் முன் மண்டியிட்டு வணங்கினார். அவர் எழுந்ததும் சோமராமா தன் அங்கியில் பதுக்கி வைத்திருந்த பிஸ்டலால் 4 முறை பண்டாரநாயக்காவை சுட்டார். அடுத்த 22 மணி நேரத்தில் பண்டாரநாயக்கா மறைந்தார். இலங்கை வரலாற்றில் முதல் அரசியல் படுகொலையும் இதுதான். விடுதலை பெற்ற இலங்கையின் 4வது பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா ஒரு புத்த பிக்குவால் சுடப்பட்ட தினம் 1959 செப்டம்பர் 25.